இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே முதல் முறையா ஏன் அது வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என் நண்பனோட பிறந்தநாள் வந்து அந்த டேட்ல தான். இந்தியா ஏசியாவிலே பாத்தீங்கன்னா இங்கதான் முதல்ல கட்டினாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கும் வந்து இந்தியாவிலே முதல்ல கட்டினாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கிருக்கா ஒரு பெருமையான விஷயம். இந்த நீங்க அக்வா லைன்ல இருந்து இந்த ஆரஞ்சு லைன் மாறணும்னு பாத்தீங்கன்னா சீதா பல்டின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லைனுக்கு மாறணும்னாலும் சரி, இந்த லைனுக்கு மாறணும்னாலும் சரி, இந்த சீதா பல்டில தான் வந்து நீங்க மாறுற மாதிரி இருக்கும். The train to Automotive Square is going to enter platform number 1. Please stand. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட வின்டர் கேபிட்டலான நாக்பூர்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு 3வது விழாது. நேத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பார்த்திருந்தோம்னா இந்தியாவோட நடுப்பகுதியை பத்தியும் இந்த மகாராஷ்டிரா பத்தியும் இந்த நாக்பூரை பத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயிலா ஹிஸ்டரி எல்லாம் பார்த்திருந்தோம். வெல்கம் டு அவர் ஜிப்சி விலாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே முதல் முறையா மிக நீளமான டிரான்சிட் ஃப்ளைஓவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது. நாங்க அப்படியே வெளியே வந்தா நிறைய ஆக்சுவலா வந்து நேற்று சண்டே கடைங்க அந்த அளவுக்கு ஓப்பன் இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது, எந்த கடை பெருசா ஓப்பன் இல்லை. சாப்பிடலாம் டிஃபன் கடை கூட தேடுற அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஒரு கடை கூட கிடைக்க மாட்டேதுங்க. சரி நம்ம அப்படியே போய்கிட்டே பார்க்கலாம். டிஃபன் ஞாயிற்றுக்கிழமை கடை எல்லாம் மூடி இருக்குன்னு பார்த்தா இதுவும் வந்து கடை மூடிக்குது. என்ன எதுன்னு தெரியல. ஃபெஸ்டிவலா தான் பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த ஃப்ளைஓவர் பார்ப்போமா இல்ல சாப்பிடுமான்றது போற வேண்டிய நிறைய சுத்தி பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு சீக்கிரமா வந்து இடத்த வந்து நம்ம மூவ் பண்ணி ஆகணும். பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு அழகான ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தது. அதனால இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியே போறையில இன்னும் நல்ல நல்ல அழகான இடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க போலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃப்ளைஓவர் ஒன்று தேடிட்டு இருக்கலாம். சரி மெட்ரோவில் வந்தோம். டிஃபன் கடை எதுவும் பெருசாக இல்லை, அதனால மெட்ரோலேயே பார்த்து வருவோம். சரி இங்கே மேகி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கேட்டோம். சீஸ் மேகி. चीज ये चीज है, ये चीज है सॉरी பார்த்து என்னடா இவ்வளோ காசு கொடுத்து நான் சந்தோஷப்பட்டேன். நீ சந்தோஷப்பட்டியா? சாப்பாடு 35 ரூபாய்க்கு எனக்கு வந்து சீஸ் 35 ரூபாய்க்கு எனக்கு சீஸ் கிடைக்குது. பார்த்தீங்களாங்க, நானும் ஏதோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வயிற்றுக்கு ரொம்பறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு சீஸ்ன்னு சொன்னேன். பார்த்தா ஒரு சீஸே போடாம எனக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ சந்தோஷப்படுறான். அதுக்கு வயிறு எரியுதுல. அப்படியா? 35 ரூபா மசாலா மேகி. செல்ஃப் சர்வீஸ். சீஸ் போட்டதுனாலயா? இதாங்க சீஸ் மேகி. மேலே ஏதோ மூடி பூத்துட்டாரு மேகி. இல்லடா சீஸ் டேஸ்ட் போட்டோம். அப்படியா? டேஸ்ட் போட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 20 ரூபாய் வீண் போடு கொடுத்தது. Doors will open underground. Please mind the gap.
சுற்றி தேடி தேடி அலையிறோம் அந்த ஃப்ளைஓவர் 4 ஃப்ளைஓவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அவன் கை வச்சுங்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்காங்க ஃப்ளைஓவர். இதுதான் மேலே 1, அதுக்கப்புறம் 0, 4. சும்மா ஜாலி சொல்கிற மக்களே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அட்ரஸ் தரதே ஒரு பெரும்பாடாக இருக்கு. ஏதாவது ஒரு மானிமெண்ட்னா ஈஸியாக அட்ரஸ் கிடச்சிரும். நம்ம நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ரத்தன் டாட்டா குரூப் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் மில் ஆரம்பிச்சதுக்கு அதுக்கும் தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சிட்டோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது எனக்கும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி அதுமாரி என்னன்னா நாங்கள் ரொம்ப அலையிறோம். பட் ஆனால் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு கண்டென்ட்டாகவும் இருக்காது, தெம்பு இல்லை. நம்ம ஊர் வண்டிடா. சென்னை 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 நானும் சென்னை தான். டெல்லி போகுது டெல்லி போகுது. கண்பட்டியா மைக்க மறந்துட்டான். அப்புறம் வந்து ரெக்கார்டு போட மறந்துட்டான். ஏன்னா ரெக்கார்டு போடாமல இப்போ இதெல்லாம் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துட்டான், சோப் எடுத்துட்டு வந்துட்டான், பேஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டான், ட்ரெஸ் 2 அத்தியாவசியம் தான். அத்தியாவசியமா இது அவசியம் தான். ஒரு மைக்கு வச்சுக்கிற மைக்கு மறுபடியும் வாங்க வச்சுட்டான். நம்ம சொன்னீங்களா மாதிரி வந்துட்டு ஒரு 4 நிலை கொண்ட ஒரு ஃப்ளைஓவர் பார்க்க போறேன்ட்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் 4 ஃப்ளைஓவர் அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கம்டி ரோட் ஃப்ளைஓவர்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலேயே முதல் முறையாக கட்டப்பட்ட 4 நிலை கொண்ட மேம்பாலம் இதுதான். இது வந்துட்டு யாரெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகா மெட்ரோவும் அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் சேர்ந்துதான் இதை கட்டியிருக்காங்க. இது வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கிருந்து வரைக்கும் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி ஸ்கொயர்ல இருந்தும் அதுல இருந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் வரைக்கும் இந்த மேம்பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இதோட டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 573 கோடிங்க. இதோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 5.6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேல ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் 5, 2024 ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஏன் அது வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என் நண்பனோட பிறந்தநாள் வந்து அந்த டேட்ல தான். அதுக்காகவே இந்த மேம்பாலம் பார்க்க வந்தோமா என்னன்னு தெரியல. இப்போ இந்த டாப் லெவல்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த டாப் லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு லைன் மெட்ரோ வந்து போகுது. 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து நார்மலா பஸ், கார் இது மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல வந்து நார்மலா வண்டி போடுற மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த நாக்பூர் மெட்ரோ பாத்தீங்கன்னா வர்தா ரோட் வைதத்துன்னு சொல்லிட்டு 3.14 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வந்து இந்த டபுள் ட்ரக்கர் ஃபிளைஓவர் வந்து கட்டியிருக்காங்க. இந்த 3 லெவலா மேல வந்து மெட்ரோ, அது கீழே பாத்தீங்கன்னா வண்டிங்க போற மாதிரி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போற மாதிரி வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கின்னீஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 3.14 கிலோமீட்டர் வந்து இடம் பிரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த வைதத் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து டபுள் ட்ரக்கர் வைதத் பிரிட்ஜ் வந்து இடம் பிடிச்சிருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஏசியாவிலே பாத்தீங்கன்னா இங்கதான் முதல்ல கட்டினாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கும் வந்து இந்தியாவிலே முதல்ல கட்டினாங்க பெருமையான விஷயம் தான். அதுவும் நம்ம ஏசியாலே வந்து இங்கதான் இருக்கணும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ பத்தியும் என்ன டீடைல் பத்தி எல்லாம் உள்ள போய் பார்ப்போம். இந்த வைதத் பிரிட்ஜ் வந்து எப்ப கட்டிருக்காங்கன்னா 2020 பாத்தீங்கன்னா வந்து இனாகிரேஷன் பண்ணிருக்காங்க. வாங்க மெட்ரோ பத்தி இன்னும் டீடைலா உள்ள போய் பார்ப்போம். மக்களே, நம்ம மெட்ரோ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி டைம் ஆச்சு, லஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த தெரு ஃபுல்லா கடை தெரு சுத்தணும். நிறைய இது கொஞ்சம் மார்க்கெட் ரோடு தான். இது இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1931 ஓப்பன் பண்ணாங்களாம். இந்த கடைகளுக்கு பேக் சைடு இருக்கு மார்க்கெட்டு. சரி சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற மாதிரி சோறுலாம் எனக்கு கிடைக்காது. அதனால சுற்றி சுற்றி தேடி வந்து கடைசியில் இந்த பேக்கரியில தான் வந்துட்டு பாருங்க. இது என்னன்னு கேட்காங்க, போண்டா தான். போண்டாவில் கொஞ்சம் சட்னி மாரி ஊற்றி கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லா இருக்கு. வயிற்றுல கலர்ஃபுல்லா கலக்க போட்டா சரி சாப்பிட்டு சொல்லுவார் நண்பர். எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? ஸ்வீட் கடைடா, எத்தனை மிளகா போட்டாலும் இனிப்பா தான் இருக்கு. போண்டாவே இனிப்பா இருக்கு. போண்டாவே இனிப்பா இருக்கா? ஓகே மக்களே, சாப்பிட்றோம். சாப்பிட்டு மெட்ரோ ஏறணும். எவ்வளோ சொன்னாங்க போண்டா பிரைஸ்? ஒரு பிளேட் 35 ரூபா. 35? அது தனியா வேற போடுறாங்க, சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுதான் நான் சொன்னேன் 1931 கட்டின மார்க்கெட்னு. தான் 1931 கட்டியிருக்காங்க இந்த மார்க்கெட்டு. உள்ள நல்லாதான் இருந்தது. ஆக்சுவலா இது உள்ளதான் போயிட்டு ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி வருது. இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் கடைகள் எல்லாம் உள்ளதான் இருக்கு. ஆமா, அது கறி கடை பக்கத்துல மட்டன் கடைங்க, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பக்கத்துல வந்து டீ விற்கிறாங்க. டீ 8 ரூபாய், அதுவும் நல்லதா இருக்கு. ஆமா, டீ 8 ரூபாய். எங்க போனாலும் எங்களால டீ குடிக்காம இருக்க முடியாது. சில கடையில 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் விளாக்ல சாப்பிட்டோம். இப்படி மேல ஏறி இப்படி நம்ம மேல போய் இது உள்ள போன மெட்ரோக்கு உள்ள போயிட்டு நம்ம மெட்ரோ பத்தி பார்க்கலாம். இந்த நாக்பூர் வைதத் வர்தா ரோட் மெட்ரோ பாத்தீங்கன்னா 3.14 கிலோமீட்டர் போட்டிருக்கும்னு சொன்னாங்க. அது என்னென்ன ஸ்டேஷன் வருது பாத்தீங்கன்னா சத்ரபதி நகர், ஜெயபிரகாஷ் நகர், உஜால் நகர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோ வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு லைன் மெட்ரோ பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் இந்த ஆரஞ்சு லைன் மெட்ரோ போட்டிருக்காங்க. எதுல இருந்து எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ஸ்கொயர்ல இருந்து பாத்தீங்கன்னா சப்ரி வரைக்கும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா மார்ச் 8, 2019 வந்து இந்த ஆரஞ்சு லைன் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொரு ரெண்டாவது லைன் பாத்தீங்கன்னா அக்கோ லைன். இந்த அக்கோ லைன் வந்து நம்ம ரூம் இருக்கு இல்லைங்களா, அங்க அக்ரசன் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அதுவும் அக்கோ லைன் சம்பந்தப்பட்டது தான். இந்த அக்கோ லைன் பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரஜாபதி நகர் ஸ்டார்ட் ஆகி லோக்மானியா நகர் வரைக்கும் போகுதுங்க. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கு. டோட்டல் ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஸ்டேஷன் இருக்குங்க. இது வந்து 2020 வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த நீங்க அக்வா லைன்ல இருந்து இந்த ஆரஞ்சு லைன் மாறணும்னு பாத்தீங்கன்னா சீதா பல்டின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லைனுக்கு மாறணும்னாலும் சரி, இந்த லைனுக்கு மாறணும்னாலும் சரி, இந்த சீதா பல்டில தான் வந்து நீங்க மாறுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து டெய்லி இந்த டூரிஸ்ட் மாதிரி பாஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா நீங்க காலையில 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாஸ் வச்சுட்டு வந்து இந்த நாக்பூர் ஃபுல்லாவே வந்து சுத்தலாம். பாஸ் தான், இந்த பாஸ் தான் பாருங்க 100 ரூபாய் போட்டிருக்கோம். இது வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்க மார்னிங் எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாட்டு, ஏன்னா நிறைய ஏரியாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. நம்ம 2 நாளா வந்து இதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டிராவல் பண்ணி எல்லா இடத்துல நம்ம போயிட்டு அது ஒரு 400 மீட்டர் 2 மீட்டர் தூரத்துல தான் இருக்கும். அடிவே பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகா கார்டுன்னு சொல்லிட்டு இந்த நாக்பூர்ல இருக்கு. அந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஐடி கார்டு வச்சிருந்தா 30% வரைக்கும் பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட பிரைஸ் வந்து கம்மி பண்றான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்க வரும்போது பார்த்தோம், இப்போ கடைசியா இறங்க ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ஸ்கூல் பசங்க வந்து நிறைய மெட்ரோ யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு நாங்க வந்து போன வீடியோலாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த நாக்பூர் மெட்ரோல வந்து சைக்கிள்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றதால பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல விஷயமாவும் தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம சிட்டின்றது ரொம்ப பெருசு, நாக்பூரோட ரொம்ப பெருசு. அவ்வளவு கூட்டத்தை வச்சு சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மெகா சிட்டி அளவுக்கு இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி. நம்ம சிட்டில வந்து இந்த மாதிரி சைக்கிள் வச்சு கொண்டு போனா எப்படி இருக்கும், ஒருவேளை வந்தா எப்படி, எனக்கு இதுக்கான எனக்கு உண்மையா தெரியல. சிட்டில வந்து இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறது இல்ல, அது ஒண்ணு. ஆனா கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அதுக்குன்ட்டு. நீங்க சைக்கிளுக்குன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் 2 பக்கமும் எண்டுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் சைக்கிள் வந்து விட சொல்றாங்க. வரப்போற நம்ம என்ட்ரன்ஸ் ஏற வழியில வந்து சைக்கிள் அந்த இன்ஜின் அந்த டிரைவர் இருப்பாரு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் சைக்கிள் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பார்க்க. ஆனா நான் சென்னையில இருக்கானே எனக்கு தெரியல. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல சென்னையில. ஒருவேளை அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து சொல்லுங்க. நமக்கு வந்து யூஸ் ஆகுமா, ஆனா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். வந்தா நல்லா இருக்கும். இப்போ பீச்சுக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ சைக்கிள் எடுத்து சல்லுன்னு போய் சல்லுன்னு வந்துடலாம். வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிடலாம், மெட்ரோல வச்சுக்கலாம். திருப்பி அங்க போயிட்டு நம்ம சைக்கிள்ல போயிட்டு திருப்பி மெட்ரோல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நிறைய ஸ்கூல் பசங்க யூஸ் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்லயும் வந்தா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் சொல்றேன். டாடா மக்களே, டாடா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்த விழாக்கு இப்போ நம்ம முடிவு போறோம். இந்த விழாவில் நம்ம வந்து நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவரை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு ஃபுட்டு கடை பார்க்கலாம் நினைச்சோம். பட் அது எங்களுக்கு சரியா லொகேஷன் வந்து சரியா தெரியல. டைமும் இல்லை, வேற டைமும் இல்லாம. ஏன்னா இது வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 11க்குலாம் முடிச்சிடணும்னு நினைச்சோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்களும் ட்ரெயின்ல ஏறுறோம், இறங்குறோம், மாறுறோம், சுத்துறோம். இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த விழாவுக்கு. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வேற இடம் பார்க்க போறோம். அது வந்து நம்ம அடுத்த விழாக்களை பார்க்கலாம். ஆமாங்க, இந்த மெட்ரோ பத்தி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நாக்பூர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து மெட்ரோ இல்லாதப்ப பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ்ல வந்து 8 to 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ண பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் கூட வந்து டிராவல் பண்ண கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மெட்ரோ வரதுல இருந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துலயே வந்து அவங்க வந்து போறாங்களா அந்த இடத்துக்கு. 8 to 9 கிலோமீட்டர்லாம் 20 நிமிஷத்துல ஈஸியா வந்து டிராவல் பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் மெட்ரோல டிராவல் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே மெட்ரோல டிராவல் பண்றாங்க. வெளியே ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிரௌடாலாம் ஒன்றும் தெரியல. டிராபிக்லாம் அந்த அளவுக்கு கிடையாது வெளியே ரோட்ல. எல்லாருமே மெட்ரோ தான் நிறைய பேர் ஜர்னி பண்றாங்க. இன்னொன்று பிளஸ் அந்த சைக்கிள் ஒரு பிளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து நிறைய பேர் மெட்ரோல வரதுக்கு வராங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை
கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தோம் விட்டுருந்தோம்னா அதே மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருந்தது, இதெல்லாம் ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரியும்னா அதை கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.